டியூட்னா டியூட் படம் சூப்பரா இருக்குண்ணா. இல்ல லவ் டுடே அண்ட் டிராகன் மாதிரி இருக்குமா? இல்ல அப்படியே உல்டா நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் எல்லா பத்தியும் ஒண்ணுதான் சொல்றாரு, சிங்கிள்ன்ட்டு. டியூட் நல்லா இருந்துச்சு. ஆனா படத்துலலாம் இந்த ஜென்சில எப்படி லவ் பண்றாங்கன்னா அது அதானா இல்லண்ணா அவ்வளோலாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை. அருமையா இருக்குது படம், அருமையா சூப்பரா இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஸ்டைல்ல அடுத்த அவரு பல்சா பிடிச்சிட்டாரு. வேற லெவல் வந்திருக்கு படம். மெசேஜும் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்றது, இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணோம்னா அந்த பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணலாம், அவ்வளவுதான். ஒரே விஷயம், ஒரே பாயிண்ட், அவ்வளவுதான். It was like there's a very nice message that has been said about honor killing and all, so I think everyone should go and watch it. It's a different story. எனக்கு தெரிஞ்சு I don't think so I have watched a story like this. யாரோ ஒருத்தர்காக இப்படிலாம் பண்றது. So it was very nice to watch a new love story. Maybe சில பேர் கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, but then அவர் என்ன சொல்ற 2 hours ரொம்ப அழகா கதை சொல்லியிருந்தார். So that's fine. அதான் சார் 2K kids obviously relate ஆகும் because it's our generation like story, but I think the message that was said in the movie in the end 90s kids க்கு ரொம்ப relate ஆகும் because they would have gone through the same thing at their love. எல்லாருக்கும் ஒண்ணு தானே சார், அது எப்படி சார் நீங்க பிரிக்கலாம் 2K 90s என்ன பண்ணாலும் லவ் தானே. ஸோ ஃபன் அண்ட் கியூட் ஆன்ச்சு, ரொம்ப கியூட் ஆன்ச்சு பார்க்கறதுக்கு. அவங்க வந்து அந்த கிரிஞ்சா பண்றதெல்லாம் இருந்துச்சு ட்ரெய்லர்ல, பட் இட் வாஸ் வெரி கியூட். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. சாரி, சாய் அவங்கர் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். தேர் வாஸ் a lot of trolls against him. அவர் பாடினது, மியூசிக் இதெல்லாம் போட்டிருந்தாங்க, பட் ஐ திங்க் his work is speaking for himself. ரொம்ப அழகா இருந்துச்சு ஸ்கிரீன் பிரசன்ஸ், லைக் மியூசிக் வைஸ் ஐம் சேயிங். எப்பெல்லாம் ஒரு பாட்டு வந்துச்சோ எல்லாரும் கை தட்டுறாங்க, எல்லாரும் பாடுறாங்க. ஸோ இட் வாஸ் ஃபன். டூட் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மம்தா பைஜா, பிரதீப் ரங்கநாதன் மியூசிக்குமே செமையா இருந்துச்சு. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, பயங்கரமான ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டோட பீக்காவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே இருக்கு ப்ரோ, ஆல்ரவுண்டர் மூவி அது. ரெண்டுமே நல்லா இருக்கு. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த படம் நல்லா இருக்கு, அப்படிதான் சொல்ல முடியும், கம்பேர் பண்ண முடியாது. இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரத்குமார் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல், இது வரையும் பார்க்காத ஒரு ரோலா தான் இருந்தது. புதுசா சூப்பரா பண்ணியிருந்தாரு சரத் சார். சரத் சாரா கெத்து தான். சரத் சார் எப்பவுமே கெத்து தானே. அவர் எல்லாமே பண்றாருல்ல, அவர் காமெடியும் பண்ணுவாரு, சென்டிமெண்ட்டும் பண்ணுவாரு, ஆக்ஷனும் பண்ணுவாரு, எல்லாமே பண்றாரு. ஃபர்ஸ்ட் படமே அப்படிலாம் இல்ல ப்ரோ, நல்லாவே RRலாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா போட்டிருக்காரு படம். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அப்படிலாம் நம்ம யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. அனிருத் தான், சாய் அந்த மாதிரி தான். அது படத்தை பார்த்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சொல்ல வரது நம்ம சொல்லிட்டா படத்தோட அந்த இதுவே இருக்காது இல்ல. அது ஆக்டிங் வைஸ் அப்படி தெரியும், ஆனா அவரோட ரோல் தான் நல்லா பண்றாரு. இது வரைக்கும் அவர் பண்ண படத்துல இது பெஸ்டா இல்ல ஆவரேஜா? இல்ல படம் நல்லா இருக்கு, வைபா இருக்கு, செம்ம வைப். சாங்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லா சாங்குமே வந்திருக்க, லவ் ஃபெயிலியர் சாங்கும் சரி, லவ் சாங்கும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு இது அவ்வளவா செட் ஆகாது, கனெக்ட் ஆகாது படம். இந்த ஜெனரேஷன் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாம் அப்படிதான். கேஸ்ட பத்தி எல்லாம் பேசல, கேஸ்ட்ன்ற ஒரு இந்த டாபிக்கே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தான் பேசுறாங்க. அந்த சீன்ல எதுவுமே மார்க்வர்டா எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா சொல்லிருக்காங்க. அதான் இப்போ ஜென்சிக்கு ஏத்த மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கு படம், பார்க்கலாம். லாக்ல நல்லா தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போகுது. மியூசிக் நல்லா தான் பண்ணிருக்காங்க, அது ஒரு சில சீன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வரும்போது நல்லா இருக்கு. அதான் ஜென்சிக்கு ஏத்த மாதிரி இருக்குண்ணா. படத்துக்கு வரலாம், வருதுதான் பார்க்கலாம். ஜென்சி கிட்ஸ் பார்க்கலாம், பக்காவா இருக்கு. தீபாவளிக்கு ஹைப்பான்னு கேட்டா தெரியல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு பாக்குறதுக்கு. இதுக்கப்புறம் இவர் படம் தான் வரும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு இவர் படம். படம் நல்லா இருந்தது, பார்க்கல, எல்லாரும் பார்க்கலாம். அது நீங்க படத்தை பார்த்தா தான் தெரியும், நான் சொல்லிட்டேன்னா அது ஸ்பாயிலர். அதோட இது நல்லா இருந்தது, இன்னும் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது.
என்கரேஜ் பண்ணுங்க யங்ஸ்டர்ஸ், அவங்க நல்லா சாய் வந்து அடுத்த அனிருத் சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த அளவுக்கு போகல. இன்னும் ஒரு படம் இன்னும் நிறைய படம் பண்ணா தெரியும் எப்படி இருக்கு. ஓகே, மமிதா பைஜு அண்ட் பிரதீப்போட கெமிஸ்ட்ரி பத்தி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சரத்குமார் வந்து என்ன மாதிரி ரோல் பண்ணிருக்காரு? அவர் தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் தான் மெயின். ஸோ அவங்கள சுத்தி தான் கதை போகும். நல்லா இருந்தது. யாரு பார்க்கலாம்? இன்ஸ்டன்ஸ்கான படமா எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இல்ல இப்ப எல்லா பெரியவங்களும் நம்ம இதுக்கு வந்துட்டாங்க. நம்மளோட நல்லா அவங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்க படம். வைப் பண்ற மாதிரி தான் இருந்தது. அது நீங்க படத்தை பாருங்க, நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். இன்டர்வெல் பிளாக் நல்லா இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி டிராகன்ல விட இதுல நல்லாவே எமோஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மூவில ஆணவ கொலை வேண்டாம், காஸ்டிசம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் ஹீரோவோட ஒரு படமா தான் ப்ரோ பார்க்க முடியும். பெரிய ஹீரோ சின்ன ஹீரோன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டரோட படம் வரல அப்படி வேணா சொல்லாமே தவிர சின்னது பெருசுன்னு எப்படி நம்ம சொல்றது? அது நான் எதுவும் சொல்லுவேன் சார். ஐ மீன் எதுக்கு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுவோம்ல? அவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. If he is able to like make good music, I think that's a win for Tamil cinema. So I think it's because எல்லாரும் நிறைய அனிருத் பாட்டு கேட்கறதுனால they feel it. கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். But then it was nice to see someone else's name on screen after a long time. And Anirudh obviously அவர் எங்கேயோ இருக்கார். But Sai Avenger has done really good with his music. Love Today Dragon maybe அதான் சொன்ன மாதிரி maybe it will relate to 2K kids more. But then for a first time director, I think he's done a very good job. And at least our encourage பண்றதுக்காக I think everyone should come and watch the movie. தீபாவளி செலிப்ரேஷனுக்காக டியூட் படம் பார்க்க வந்திருக்கேன். அவரோட லைன் அப்ல வந்து இந்த படம் செம்ம மெசேஜ் சூப்பரா இருக்கு, செம்ம சந்தோஷமா இருக்கு. எனக்கு இனில இருந்து தீபாவளி மாதிரி செம்ம ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதாங்க அவர் லைனை புடிச்சாருங்க. ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. இந்த கதை வந்து அவருக்கு செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப சூப்பரா கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்காருங்க. இது வந்து தனி சப்ஜெக்டுங்க. அது அதாவது ஒரே மாதிரி எல்லாம் இல்ல, அவர் வித்தியாசமா கொடுக்குறாரு. அவர் கண்டிப்பா இட்டு தான். அதுல வேற நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர் ஸ்டைல ஆக்ட் பண்றாரு, அதுவும் பிடிச்சிருக்கு. ஸோ இல்ல லவ்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ லவ் வந்து ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்ணா அந்த பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணலாம். அந்த பொண்ணுக்காக தன்னோட லவ்வை விட்டு கொடுத்து வாழ வைக்கிறாரு. இதுதான் மெசேஜ். பிளஸ் வந்து ஆணவ படுகொலை பத்தி சொல்லியிருக்காருங்க, அதுதான் மெசேஜ். எல்லாருமே பார்க்கலாங்க. இது வந்து ஃபேமிலி பிளாக் பஸ்டர். பிளஸ் வந்து இது தீபாவளிக்கு சம்மர் செலிப்ரேஷன் ஜாலி சந்தோஷமா பார்க்கலாங்க. அவங்களும் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. மேம் வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் மியூசிக் நல்லா வந்திருக்கு. சாய் அபிநய் பேர் நல்லா இருக்கு. பிரதீப் நாகனா கலகராருங்க. அவரு எப்படி குரல சொல்றதுலாம் எதுவுமே இல்ல, லாகிங்கே இல்ல, ஜாலியா இருக்கு. அழுவ வச்சிட்டாரு. மிக்சிங்ல தான் போகுது. மமிதா பைஜு அண்ட் பிரதீப் அண்ணாவோட கெமிஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்க? அதான் இவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரியே பண்ணல, அவங்க தான் வேற ஒருத்தவங்க பண்றாங்க. என்ன சொல்ல வராங்க? அதான் இன்னும் ஏன் காஸ்டிசம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? எல்லாரும் ஒன்னா இருப்போம். சொந்தங்க வெளில போனாதான் நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். ஆக்சுவலி தீபாவளி கரெக்டான படமா இது? எஸ் டேபிள் பண்ற மாதிரி இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா பெரிய நடிகை படம் தான் வரும் தீபாவளிக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அப்கமிங் நடிகை படம் வந்திருக்கு. இது பாக்குறீங்க? நல்லா தான் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் a different movie. டாபிக் ஒண்ணா தான் இருக்கும். பட் the way they took it was really good. இல்ல செலிப்ரேஷன் வந்து பெரிய நடிகைல நல்லா இருக்கும். Yeah vibe wise தீபாவளிக்கு it's a really good one. மமிதா பைஜு அண்ட் பிரதீப் காம்போ நல்லா இருக்கு. படத்துல எதிர்பார்த்த படம் எல்லாமே இருக்கு. நான் எதிர்பார்த்தெல்லாம் எதுவும் வரல, எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடா வரும்போது இட்ஸ் ரியலி குட். இல்ல திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூவில கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஒரு லைன்னா எதுக்கு கேஸ்ட், அதுதான் அது பத்தி தான். அப்படியெல்லாம் இல்ல சார். இன்னைக்கு யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகும். லவ் ஸ்டோரி கண்டிப்பா நான் சொல்லக்கூடாது. உள்ள வந்து பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வீட்ல மாட்டிப்பான் ப்ரோ. அவன் வீட்ல மாட்டிப்பான்.
சூப்பரா அடிச்சிருக்காரு சூப்பரா அடிச்சிருக்காரு. தீபாவளி அப்படின்னா எங்க அண்ணன் படம் தான். இல்ல தளபதி தளபதி படம் தான். ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா அப்கமிங் படம் வந்திருக்கு. இது செலிப்ரேஷன் எப்படி இருக்கு? உங்களுக்கு ஓகே வந்து தீபாவளிக்கு? லைட்டா சோகமா தான் இருந்துச்சு எங்க அண்ணன் படம் வரலன்ட்டு. பட் தென் இட்ஸ் நைஸ் டு see like good movies come. மெர்சல், தீபாவளி, விகில்லாம் அப்புறம் இட் வாஸ் ஃபன். நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. உங்களுக்கு ஓகேவா தீபாவளி? லைட்டா அழுக வருது பட் பரவாயில்ல. அண்ணன் அடுத்த வருஷம் பார்க்கலாம். படத்தை ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ஐ திங்க் 9. எனக்கு 9. இஃப் யூ அக்ரி டு டிஸ்அக்ரி இட்ஸ் அப் டு யூ. பட் எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நாங்க ஆக்சுவலி வேற எங்கேயோ படம் புக் பண்ணியிருந்தோம். பட் லேட் ஆயிடுச்சு. நீங்க 9:45 ஷோ புக் பண்ணி வந்தோம். அண்ட் பிகாஸ் we didn't want to miss the movie. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பழைய படத்தோட ஸ்டைல் ஏதாவது தெரியுதா இல்ல புதுசா டிஃபரெண்டா ஏதாவது பண்ணிருக்கீங்க? டிஃப்ரெண்டா தான் இருந்தது. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவரோட ஆக்டிங்ல. ரெண்டு பேரும் ஒரு நல்ல கேரக்டர் அந்த படத்துல யார் சொல்றீங்க? வில்லன் தவிர ஹீரோயின், ஹீரோ, ஃப்ரெண்ட் கேரக்டர் எல்லாரும் நல்லா இருந்தாங்க. ரேட்டிங் எவ்வளவு? என்ன புரியுது? ரேட்டிங்கா எவ்வளவுக்கு? 10க்கா 5க்கா? 10க்கு 9 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. சாயோட மியூசிக் எந்த அளவுக்கு படத்துல ஒர்க் ஆகுது? எஸ், நல்லா ரிலீஸ் முன்னாடி படம் ஸ்டார்ட் நல்லா சொன்னாங்க. படத்துல எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அது சீன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கரெக்டா தான் அமைஞ்சிருக்கு. அந்த நாயை கிஸ் பண்ற சீன் ஒன்னு சத்தியா அது அது வந்து சும்மா அவங்க கல்யாணம் ஆகுதுன்னு சொல்ல வந்தாங்க. சோ அந்த குஷியில பண்ணதுதான். நாட் மச். சாய் வந்து அடுத்த அனிருத் சொல்றாங்க. அது உங்களுக்கு எப்படி feel ஆகுது? இல்ல அவங்க மியூசிக் நல்லா தான் இருக்கு. இந்த மேபி தனியா கேட்கும் போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் மூவியோட பார்க்கும்போது இட்ஸ் ரியலி குட். ஊரும் பிளேட் படம் வீடியோ எப்படி? யா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அந்த மியூசிக் வீடியோவோட அந்த சீன்ஸ்க்கு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருந்தது. ஜென்சிக்கு தான் இந்த படம்லாம் பிடிக்கும். 2K கிட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான். 80s அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த படம் அவ்வளவா பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. எங்களுக்கு நல்லா இருக்கு படம். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது டிராகன் அண்ட் லவ் டுடே அளவுக்கு படம் இருக்கா? அந்த படம் அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஆனா ஓகே, படம் நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து பண்ணுறீங்க? என்ன எதிர்பார்த்து பண்ணுறீங்க? படம் நாங்க வேற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா ட்விஸ்ட் பயங்கரமா அங்க வச்சிருக்காங்க. So அதான் நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாமே நேச்சுரலா அப்படியே ரியலா இருக்கு. இன்னொரு ஹீரோயின் இருக்காங்கல்ல படத்துல, அவங்க என்ன ஹீரோயின்னு சொல்ல முடியாது. அவங்க லாஸ்ட் என்ட்ரி கொடுக்குற மாதிரி கேமியோ சீன்ஸ் நிறைய இருக்கும். ரேட்டிங் எவ்வளவு? ரேட்டிங் 10 கொடுப்பேன் சார். மியூசிக் தான் நல்லா வந்திருக்குங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா வந்திருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. ஆல்பம் நல்லா வந்திருக்கு. ஸோ சூப்பரா கொண்டாடலாம், என்ஜாய் பண்ணலாங்க. கம்மிங் வந்து அனிருத் அவரோட ஃபிளேவர்ல தான் இருக்காரு. இவருக்கு தனி ஸ்டைல் இருக்குங்க. நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்துருவாரு. அவர் வேற லெவல் வருவார். ஏன்னா எல்லாமே படம் கொடுத்துருக்காங்களா, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சூப்பர் ரோல் பண்ணிருக்காரு. அப்பா கேரக்டர் தான். அதுல வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணிட்டு கடைசியில இது பண்றாரு. நல்லா நடிச்சிருக்காருங்க. விஷ் ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க்யூ.